உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. தனியார் பஸ் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கு புதிய தொலைபேசி இலக்கம் மற்றும் ஸ்கைப் ஐடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 0716550000 என்ற தொலைபேசி இலக்கமும் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் என்ற ஸ்கைப் ஐடியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு பயனற்ற ஒரு தொகை உணவுப் பொருட்கள் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நுகர்வோருக்கு உதவாத உணவுப் பொருட்கள் காணப்படும் இடங்கள் தொடர்பாக தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக அறிய தருமாறு கொழும்பு மாநகர சபை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நெதர்லாந்தில் உள்ள தனியார் நிறுவனமானது 2025ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் நிரந்தரமாக குடியேற விருப்பம் கொண்டோரிடமிருந்து விண்ணப்பங்களை கோரியிருந்தது. இதற்கு உலகம் முழுவதிலும் இருந்து 2 லட்சம் பேர் விண்ணப்பித்தாலும் இதில் 1058 பேர் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆஷஸ் தொடரின் 5வது இறுதியுமான டெஸ்ட் போட்டி நாளை ஆரம்பமாகிறது. இதுவரையில் இடம்பெற்ற 4 டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியினர் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. உலகம் சுற்றும் வர்ணம். தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த இந்திய கிரிக்கெட் அணி மீண்டும் நாடு திரும்பியது. மீண்டும் ஜனவரி 11ஆம் தேதி ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவதற்கு இந்திய கிரிக்கெட் அணி நியூசிலாந்து பயணமாகிறது. தைப்பொங்கல் திருநாளை குறிவைத்து வெளிவர இருக்கும் வீரம், ஜில்லா ஆகிய 2 திரைப்படங்களுக்கும் தணிக்கை குழுவினரால் சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தல அஜித்தின் வீரம் திரைப்படமானது எதிர்பார்த்த அளவிற்கு வியாபாரம் ஆகவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. உலகம் சுற்றும் வர்ணம். இளைய தளபதி விஜயின் ஜில்லா திரைப்படத்தின் 2வது டீசரானது இன்று வெளியாகியது. இது முற்றுமுழுதாக ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த டீசராக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லிங்குசாமியின் இயக்கத்தில் சூர்யா நடித்துக் கொண்டிருக்கும் திரைப்படத்தின் பாடல் காட்சி ஒன்று பிரம்மாண்டமான செட் அமைத்து மும்பையில் நடைபெற்றது. இத்திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசரானது வருகின்ற பொங்கலுக்கு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் எஃப்எம்மின் உத்தியோகபூர்வ Facebook தளத்தில் நீங்கள் கேட்கலாம். உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. வர்ணம் FM தமிழிசையின் வர்ணம்.